மத்திய பொது பட்ஜெட் இன்று நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்தார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். வரி விதிப்பில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கும் நிலையில் எந்தெந்த பொருட்களின் விலை எவ்வளவு வரை குறைகிறது? இதுகுறித்தான தகவல்களை பார்க்கலாம் விரிவாக. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் ஜூலை 22ஆம் தேதி தொடங்கிய நிலையில் செவ்வாய்க்கிழமை பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. பட்ஜெட்டை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்து உரையாற்றினார். இந்த பட்ஜெட் உரையில் பல முக்கிய சிறப்பம்சங்கள் இடம்பெற்றது. வருமான வரி, சுங்கவரி போன்றவை குறைக்கப்பட்டிருப்பதால் மக்களுக்கு தேவையான பொருட்களின் விலைகள் அதிரடியாக குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் தங்கம், வெள்ளி போன்ற நகைகளுக்கான சுங்கவரி 15% இருந்து 6% குறைக்கப்பட்டுள்ளது. பிளாட்டினம் மீதான சுங்கவரி 6.4% குறைக்கப்பட்டுள்ளது. இதேபோல மொபைல் போனுக்கான உதிரி பாகங்கள், சார்ஜர்கள் உள்ளிட்டவற்றிற்கு விதிக்கப்பட்ட சுங்கவரி 18% இருந்து 15% குறைக்கப்பட்டுள்ளது. இதனால் செல்போன்களின் விலைகள் சற்று குறைய வாய்ப்புள்ளது. மேலும் புற்றுநோய்க்கான மருந்துகளுக்கு வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. 3 புற்றுநோய் மருந்துகள் மற்றும் மருத்துவ உபகரணங்களின் மீதான வரி முற்றிலும் நீக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு ஒரு சில பொருட்களுக்கு விதிக்கப்பட்ட வரி விகிதம் குறைந்தாலும் பிளாஸ்டிக் பொருட்களுக்கான சுங்கவரி 15% இருந்து 25%, தொலைத்தொடர்பு சாதனங்களுக்கான சுங்கவரி 10% இருந்து 15% அதிகரிக்கப்பட்டுள்ளது. இது தவிர நாட்டில் 25 முக்கிய கனிமங்களை இறக்குமதி செய்ய சுங்கவரி செலுத்துவதில் இருந்தும் விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது.